நான் தான் இருக்கேன், வா ரோடு கிராஸ் பண்ணி விடுறேன்னா காலம் மாறி போயிருக்கு. வண்டி வரும்போது அம்மா நான் இருக்கேன், கை பிடிச்சிட்டு என்னை ரோடு கிராஸ் பண்ணி வைக்கிறது, அந்த காலம் தான் இது. அந்த மாதிரி எவ்ரி ஒன் ஆன் த ஸ்டேஜ் இன்னைக்கு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் அனி. I'll keep telling your name, I think forever. ஸோ தேங்க்ஸ். நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நிறையா சண்டை போட்டிருக்கோம், அதை பண்ணு இதை பண்ணு, நிறையா சிரிச்சிருக்கோம், இன்றைக்கி நிறையா அழறோம், ஆம்பளைங்கெல்லாம் அழறோம் நிறையா. இந்த பிரியாவோட கேரக்டர் வந்து ஒரு ஷீ இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஒரு பெரிய அழகான ஒரு மெமரிஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் இத்தனை வருஷத்தில். பெற்று ஆசையாக வளர்த்து குழந்தை இன்னைக்கு பெரிய மனுஷியாக அங்கே மேடையில் வந்து அவளுடைய பேர் போஸ்டர்லேயோ பேனர்லேயோ இல்லை அந்த டைட்டில்லே வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அனந்திதா சுந்தர் வரும்போது அந்த பெருமை எனக்கும் சுந்தர் சருக்கு கண்டிப்பாக வார்த்தையாலே சொல்ல முடியாது. அண்ட் என்னோட டீம் அவனியில் இட் இஸ் மணிவண்ணன் சார், அவங்க வைஃப் பிரியா இருக்கட்டும், பாலகோபியனாக இருக்கட்டும், தி என்டையர் அவனி, எங்களுக்கு வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற டீம், எங்கள் ஆடிட்டர் விஜய் அவர்கள் இருக்கட்டும், தட் என்டையர் டீம். அண்ட் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு படத்துலையும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது ரியாஸ் அவர்களும். அண்ட் இன்னைக்கு நான் பார்த்த குழந்தை பாரஸ், அவளும் பார்க்கும்போது ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்லும்போது ஹவு கான்ஃபிடென்ட் நம்ம பசங்க இன்னைக்கு இருக்காங்க. ஐ திங்க் வி ஆர் ஜஸ்ட் பிரிங்கிங் தெம் அப் வெரி வெல் நான் தோணுது. ஸோ அவங்கள எல்லாருக்கும் ஆல் தி யங் மைண்ட்ஸ் ஏன்னா எல்லாரும் எவ்ரிபடி இஸ் அ யங்ஸ்டர் ஹியர். ஸோ தட் யங் க்ரௌட் இருக்கும்போது ஐ திங்க் இட்ஸ் கிரேட் டு ஹாவ் தியர் தாட்ஸ். ஏன்னா நமக்கு அந்த ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்குது, ஐயோ புரியாது அப்படியெல்லாம் கிடையாது. இது எனக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அது அவங்கக்கிட்ட சொல்கிறத விட இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ட நம்ம என்ன கற்றுக்க முடியும் அப்படி தான் எனக்கு இந்த டூவில் வந்து டபுள் ஆக்குபென்ஸில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வாட் டு லேர்ன் அனந்திதா கிட்டே வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் கிடையாது. அன்லேர்ன் பண்ணிவிட்டு தெரிஞ்ச விஷயம் அன்லேர்ன் பண்ணிவிட்டு அவகிட்ட வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எப்படி நம்ம வந்து கற்றுக்க முடியும், ஹவு கேன் வி பி அ லிட்டில் மோர் கான்ஃபிடென்ட். நம்ம வந்து பசங்க கை கொடுத்துட்டு நம்ம வந்து முன்னாடி போவோம், நான் தான் இருக்கேன், வா ரோடு கிராஸ் பண்ணி விடுறேன்னா காலம் மாறி போயிருக்கு. வண்டி வரும்போது அம்மா நான் இருக்கேன், கை பிடிச்சிட்டு என்னை ரோடு கிராஸ் பண்ணி வைக்கிறது, அந்த காலம் தான் இது. அந்த மாதிரி எவ்ரி ஒன் ஆன் த ஸ்டேஜ் இன்னைக்கு இருக்காங்க. அண்ட் அதித்தி, தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் அஸ் த்ரூ அவுட். ஏன்னா யூ ஆல்வேஸ் ஹேவ் பீன் வித் அவனி, யூ ஹேவ் பீன் பார்ட் ஆஃப் அஸ் அண்ட் யூல் ஆல்வேஸ் பி பார்ட் ஆஃப் அவனி. ஸோ எல்லா டீமுக்கும் அண்ட் இங்கே வந்திருக்க ரொம்ப நேரம் நாங்கள் எல்லோரும் பேசினோம். பட் நான் வந்து இமோஷ்னலாகவே ஆகக்கூடாது ரெடியாக இருந்தேன், ஸோ ஆகலை. பட் அங்கே பாருங்கள் ஒருத்தி. ஸோ பட் தேங்க்யூ. உங்களை எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும். ரொம்ப பொறுமையாக இங்கே உட்காந்துட்டு நாங்கள் பேசுறது கேட்டீங்க. அண்ட் டெஃபினெட்லி டபுள் ஆக்குபென்சி தியேட்டர்ஸில் போய் நீங்கள் பார்க்கணும். இட்ஸ் அ ஃபனி ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்ட்ராடினரி ராம்காம். சிரிச்சிட்டு வயிறு வலிக்கும், அதே நேரத்தில் வெளியில் வரும்போது ஒரு சின்ன கண்கலங்கியும் வெளியில் வருவீங்க. ஐ கேன் கேரண்டி யூ தேட். அவனியில் வி பிலீவ் இன் என்டர்டெய்னிங் த ஆடியன்ஸ். மெசேஜ் சொல்கிறத விட ஒரு என்டர்டெயின்மெண்ட் நாங்கள் கொடுக்குறோம். அண்ட் வி ப்ராமிஸ் யூ டபுள் ஆக்குபென்சி இஸ் டபுள் என்டர்டெயின்மெண்ட். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம். But this team has been like family to me. We have been friends. ஒரு காலேஜ், நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ஒரு காலேஜ் குரூப் ப்ராஜெக்ட் மாதிரி. ஆனால் அதை விட கொஞ்சம் அதிகமாக கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். I would like to thank a few people on behalf of the whole team today. First and foremost, AC Shanmugam அவர்கள். அவரோட சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் யாருமே இங்கே நிற்க மாட்டோம். Sorry, I'm nervous. Then ACS Arun Kumar sir and Mrs. Khushbu Sundar Amma for believing in this story and backing this vision from day one. A special mention to Mr. Sundar C. எங்க அப்பா. உங்களோட என்கரேஜ்மெண்ட்க்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டபுள் ஆக்குபென்சி எங்கள் எல்லாரோட கனவு, உழைப்பு, பேஷனோட உருவான படம். அவனி மூவிஸ், பென்ஸ் மீடியா, எங்கள் காஸ்ட் அண்ட் க்ரூ சார்பாக உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. இந்த கதை ஃபஸ்ட் டைம் வந்து கேட்டும் பொழுதே வந்து பயங்கர போல்டாக சர்ப்ரைசிங்காக இருந்தது.
ஒரு மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் ஸ்டார்ட் ஆகுதுங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப ஹாப்பி அஸ்வின். மேம் தேங்க்யூ. அனந்திகா தேங்க்யூ. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அவங்க முதலாளின்னு சொல்லுவோம் அனந்திகாவை. அவங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது, நிறைய டஃப் சுச்சுவேஷனில் ஷூட் பண்ணியிருக்கோம். பட் ஒண்டர்ஃபுல்லாக வந்திருக்கு. நீங்கள் சாங்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் நான் இன்னும் அதை பற்றிலாம் பேச வேண்டாம். எக்ஸ்பீரியன்ஸாக எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. விச்சுவண்ணன் கூட ஒர்க் பண்ணது. அவர் வந்து ஒரு மாதிரி பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால. ஸோ இன்பிட்வீன் ஷார்ட்ஸ் சினிமாவில் என்ன நடந்துச்சு, அவங்க அப்போ என்ன நடந்துச்சு, எப்படி, அது ஒரு ஒண்டர்ஃபுல் கான்வர்சேஷன்ஸ். வினோத் கிஷன் கூட ஒர்க் பண்ணது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து சாம் சிஎஸ் அவரோட மியூசிக்கில் ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் படம் பாருங்கள், தேட்டரில் போய் படம் பாருங்கள். மற்ற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் குஷ்பு மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகாஸ் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணதுனால தான் நாங்கள் எல்லாருமே இப்போ இங்கே ஸ்டேஜில் நிற்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதித்தி மேம் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் அஸ்வின் கந்தசாமி. நாங்கள் எல்லாருமே நேரில் அவளோட டேலண்ட்டை வந்து விட்னஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாருமே ஸ்க்ரீனில் விட்னஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஹீ சச் அ டேலண்டட் ஃபெலோ. அண்ட் தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய பேர் பற்றி சொல்லிகிட்டே இருக்கணும். ஏன்னா இது ஒரு பெரிய டீம். ஆக்சுவலாக இது 1.5 வருஷம் ஜேர்னி. இது ஒரு பெரிய அழகான ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இத்தனை வருஷத்தில். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி இந்த மாதிரி ஒரு பாண்டிங்ஸ் கிடைச்சதுக்கு. அந்த இன்ட்ரடக்ஷனுக்கு தேங்க்யூ ஸோ மச். பாரஸ் அங்கே உட்காந்து நானா 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 அப்படி தான் இருந்தேன். First, above all, I have to thank God for being here. Oh my God, Ani and Reshma, I understand now. Okay, so in the project, எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ப்ராஜெக்ட். I think எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒரு மேஜிக்கலான வேர்ல்ட் ஆக்சுவலாக. And எனக்கு வந்து it has given me a lot of magic in my life in many ways. So first and foremost, Kushbu ma'am, thank you so much. நான் வந்து சின்ன வயசுலேருந்து I have been such a big fan. I have watched your movies and grown up, and to debut in your production is honestly a privilege. So ரொம்ப நன்றி. And to Sundar C sir, I think Avni Productions எப்பவுமே ஒரு ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலான ஃபிலிம்ஸ்க்கு they always give chances, and I think that's something that's needed. So ரொம்ப நன்றி அதுக்கு. ACS sir and team, I don't think இங்கே இப்போ they're not here, but this is because of them, Ben's media team. Aditi ma'am, thank you very much, and for all the reassurance also. Mani sir, thank you very much. And ipo vandu, if I have to talk about this family of mine, first and foremost, Ashwin, you have been a wonderful director. நான் வந்து இங்கேருந்து அங்கே வந்ததுக்குள்ளே ஐ வில் மேக் ஷோர் யூல் பி கிரைங். அஸ்வின் வந்து ஃபர்ஸ்ட் டே நரேஷன் பண்ணும்போது எனக்கு ஐ வாஸ் ஃப்ளோட். அம்மாவும் நானும் போனோம் அண்ட் வி வர் இம்மீடியட்லி இந்த பிரியாவோட கேரக்டர் வந்து ஒரு ஷீ இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் தட் ஐ கெட் டு பிளே ஹர். சாந்தா சார், எவ்வளோ ஒரு ஸ்வாக் நீங்களே பார்த்தீங்க இப்போ மேலே வரும்போது. அவங்களோட டீம் ஃபுல்லாக இப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. திஸ் இஸ் அ டீம் தட் ஐ ஹவ் நெவர் சீன் தெம். அவங்கக்குள்ளேயே சண்டை போட மாட்டாங்க. போட்டாங்கன்னா எங்களை முன்னாடி கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப்பில் எனக்கு அமையணும். இட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபீலிங். அண்ட் மை co-star, my co-actor Santosh, I genuinely நான் வந்து ரொம்ப lucky to have a co-actor like Santosh for my debut. He is an absolute gentleman, and I have never felt uncomfortable at any point on set. So for that, thank you, Santosh.
Now for this beautiful lady in pink, Ani, you are a powerhouse. We laugh a lot, and Ani is always there to take the new ideas, to bring the new ideas, and I'm really, really, really happy to be part of your first project. Reshma, அவங்க சிரிக்காம I don't think I've ever seen Reshma without smiling. She always has a smiling face, and நம்ம வந்து நிறைய I think screen space நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். We've had a lot of little inside jokes, and I'm very thankful for what you said to me here also. I know you're going to go places. Vinod, who's not here today, ரொம்ப வருஷமா எனக்கு வினோத் தெரியும். We have been meaning to work together many times, and finally இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கோம். வினோத், இந்த அவதார்ல பார்க்குறது something completely different, and நீங்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. I am sure of that. And I have to thank my team, Deena, my dear assistant, my pillar of support, my makeup artist, my hairstylist. அவங்க இல்லாம I couldn't have looked nearly like that person at all. Shruti, ஒரு full circle moment. கட்சி சேரல அவங்க தான் என்னை ஸ்டைல் பண்ணாங்க. என்னோட டெபியூ படத்தில் இவங்க தான் ஸ்டைல் பண்ணுறாங்க. And that is something that's very special for me. The AD team, my dear friend Akash, thank you for everything. Jan, who was also Kachi Serala work pannadu. It's again like full circle moment. Srini, Vivek, thank you so much. My team, ABC, Vijay and Deepika, who are here, Sarvesh, Rekha, who was there throughout. Ungalama na idu kandipa I couldn't have made it through with this. And my mother, father and brother. You are the reason I am here. Everything I do is for you and for my grandmother, my Amachi. If I've forgotten anybody, என்னை மன்னிச்சிடுங்க, ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க. டு ஆல் த ப்ரெஸ், டு ஆல் த மீடியா, கண்டிப்பாக வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான டெபியூவான டீம். we're trying to make change, and we really hope இந்த படம் உங்களுக்கும் ஸ்பெஷலாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். நான் ஆக்சுவலி ஒரு 9 இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். இபியா, லைன் ப்ரொடியூசராக நிறையா பார்த்தாச்சு, நிறையா பழகியாச்சு, நிறையா பட்டாச்சு. ஸ்டேஜில் ஏறி பேசுகிறது தான் ஃபஸ்ட் டைம். ஸோ இதை வந்து தேங்க் பண்ணுறதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு. ஸோ ஸ்டேஜில் ஏற வச்ச குஷ்பு மேம்க்கு தேங்க்ஸ். ஸ்டேஜில் ஏறினா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்த சுந்தர்சி சாருக்கு தேங்க்ஸ். அவர் வந்து கதை எப்படி மாற்று, எடிட் பண்ணு, என்ன மியூசிக் போட்டிருக்க, இப்படி தான் டைரக்ட் பண்ணுவியா, இந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல. அவர் வந்துட்டு படத்தை தாண்டி ஒன்று நடக்குது. இது வந்து ஒரு சரஸ்வதி, எல்லார் கையிலையும் வந்து விழாது, மேக் த மோஸ்ட் ஆஃப் இட்னு சொன்னது வந்து காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் நிறையா எனக்கு சொல்லியிருக்காரு அவர் லைஃப்பில் நடந்ததெல்லாம். அது அவர் கூட எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணவங்களுக்கே சொல்லியிருப்பாரான்னு தெரில. ஸோ அவருக்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அது பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். என்ன ஆர்டரில் போகிறேன்னு தெரில. ஓகே, ஐ வுட் லைக் டு ஆல்சோ தேங்க் அனி. இதை ஏன் இங்கிலீஷில் பேசுகிறேன்னா கொஞ்சம் ஸ்வாகாக இருக்கணுன்றதுக்காக. அனந்திதா சுந்தர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ. Thank you for coming down from London just for this. And thank you for acknowledging me as a director. நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நிறையா சண்டை போட்டிருக்கோம், அதை பண்ணு இதை பண்ணு, நிறையா சிரிச்சிருக்கோம், இன்றைக்கி நிறையா அழறோம். ஆம்பளைங்கெல்லாம் அழறோம் இல்லையா, யாரா சொன்னால் நம்ம எமோஷ்னல்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அனி. I'll keep telling your name, I think forever. ஸோ தேங்க்ஸ். டெக்னீஷியன் போயிடலாம், கொஞ்சம் ரெஸ் எமோஷ்னலாக இருக்கும். சாந்தா ப்ரோ, நீங்கள் தினேஷ்க்கு தேங்க்ஸ் சொன்னீங்க, ஓகே. பட் ஆனால் நான் கதை சொன்ன உடனே கீழே வந்து நம்ம தம் அடிக்கிறப்போ ப்ரோ என்ன ப்ரூ பண்ணி வச்சுருக்கீங்கன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிங்க. அது ஒரு க்யூரியாசிட்டி ஒன்று காமிச்சிங்க, ஒரு இன்ட்ரிகிங்கான ஒரு இதுக்கு ஒரு ஏன்னா நம்மளோட இந்த ஆள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காப்புல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே செமையாக காமிச்சிருக்கீங்க. ஃபஸ்ட்டு படம்ன்ற மாதிரியெல்லாம் தெரில. ஜார்ஜ் சார் வில் பி ரியலி ப்ரவுட். அது பயங்கரமான, இதுக்கப்புறம் பயங்கரமாக உங்களுக்கு ஆஃபர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குது, நான் பார்த்துட்டேன். இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் சிலதெல்லாம் பார்த்தேன், செம்மையாக இருக்குது. ஏன் ஒரு நடக்குது. ஓகே, அண்ட் ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் கலை, மௌரி, ஜீவா, கௌதம்,
கௌதம் உன்னை நிறையா திட்டிருக்கேன்டா, சாரிடா. பட் ஆனால் பயங்கரமாக வந்திருக்கு. அதனால் தேங்க்யூ ஸோ மச். குஷ்மி மேம் பற்றி இன்னும் ஒரே ஒரு மேட்டர் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட கோவிட்க்கு அப்புறம் அம்மா இறந்ததுக்கப்புறம் ஐ வாஸ் அ பிட் டவுன். ஸோ சந்தோஷை பார்த்துட்டு இந்த படத்தை ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணலாம் தான் நினச்சிட்டு இருந்தோம். அப்போது அவர் தான் வந்து படமாக பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு ஸ்கிரிப்டாக மாறிச்சு. நரேட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வாரம் என்ன பண்ணுறேனே தெரில. மேம் ஃபோனும் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அனி வந்து யூ ஒர்க் ஆன் இட், வில் கெட் பேக் டு யூன்னுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னே புரியல. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஆஃபீஸ் கூப்பிட்டு கையில் செக் கொடுத்தாங்க. நான் பார்த்த லட்சம் அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அது பணம் தான், ஆனால் அது எனக்கு வேறு ஒன்று பண்ணுச்சு. அதை எடுத்துகிட்டு போய் எங்கள் அப்பாட்ட தான் கொடுத்தேன். ஸோ இட்ஸ் a ப்ரௌட் மூமெண்ட். பெரிய பொண்ணு ஆரம்பம் படத்தில் ஹீரோயின் ஆகிறாங்க, சின்ன பொண்ணு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஆயிருங்க. இது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? 2 பொண்ணு வந்து நீங்கள் இருக்கும்போது சார் படம் பண்ணிட்டு இருக்கும்போது அவ்வளோ இதாக வந்து அடுத்த தலைமுறையாக வராங்க. என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க 2 பேரும்? மீனாட்சி சார், பசங்களுக்கு இப்போ அட்வைஸே தேவையில்லை. நம்ம தான் அவங்கக்கிட்ட கற்றுக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. நம்ம தாட்ஸ் கொஞ்சம் பழைய தாட்ஸ் இருக்கும். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்குன்னா ப்ராபப்ளி நானும் சுந்தர் சார் இன்னி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம். இல்லை அவர் ஆஸ் அ டைரக்டர், நான் ஆஸ் அ ப்ரொடியூசர்னா இந்த மாதிரி ஒரு யங் மைண்ட்ஸோடைய அவங்களுடைய தாட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்ன வேணும். ஏன்னா தே ஆர் த சினிமா கோயிங் க்ரௌட் இல்லைங்க. ஸோ அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்க வேண்டியது விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ நான் தான் சொன்னேன் நான் பேசும்போது, ஒரு தாயும் தந்தையுங்கிறது முறையில் எங்களுக்கு பெருமை ரொம்ப இருக்குது. பெரிய பாப்பா வந்து மலையாள படத்தில் அறிமுகமானா, இப்போது தமிழில் 2 படம் சைன் பண்ணியிருக்கா, டெய்லி கதை கேட்டுட்ருக்கா. அவள் வந்து நான் எந்த மாதிரி படங்கள் பண்ணணும் எனக்கு தெரியும், அப்படி தான் நான் பண்ணுவேன். அதே மாதிரி இவ்வளவும் வந்து தெளிவாக இருக்கா. நீங்கள் இது மட்டும் தான் பார்க்குறீங்க. நான் உங்களுக்கே தெரியும், மீசை முறுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு முடிச்சிட்டா. அண்ட் இன்னும் கதை டெய்லி இவ உட்காந்துட்டு கதை நரேஷன் எல்லாம் கேட்டுட்ருக்கா. ஸோ பசங்க ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்காங்க. ஸோ சரியான பாதையில் இருக்காங்க. அது பார்க்கும்போது நானும் சுந்தர் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். எங்களுக்கு ஒரு பெருமை. எங்கள் மகள்கள் வந்து 2 பேரும் அவங்கவுங்க தேர்ந்தெடுத்த துறையில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணுங்கிறதுக்காக உழைக்கிறாங்க. அப்பா அம்மா பேர் இருக்குது, அதனால தான் எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்கிறது கிடையாது. அந்த பேர் காப்பாற்றுறதுக்காக தனிப்பட்ட முறையிலே நாங்கள் எவ்வளோ உழைக்கணும் அந்த அளவுக்கு உழைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. யங் டைரக்டர்ஸுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்களா? கதையெல்லாம் கேட்டுட்ருக்கீங்களா? சார், அவனி மூவிஸில் அப்பா அம்மா 2 பேரும் ஒரு ட்ரேட்மார்க்னு சொல்ல மாட்டேன், பட் யங் டைரக்டர்ஸ்க்கு தான் வாய்ப்பு கொடுத்து வாழ்க்கை கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. நான் இப்போது நியூ கமர்ஸ்க்கு சான்ஸ் தரேன்னா அவங்களோட நரேஷன் கேட்குறேன்னா, ஏன்னா அப்பா அம்மா அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு, டு கிவ் எவ்ரி ஒன். எனக்குன்னு ஒரு மேடை அமைஞ்சிருச்சு, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு எனக்கு. இப்போது டு ஹெல்ப் அதர்ஸ் கெட் தட் லைஃப், அது ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் பார்க்குறேன். எனக்கு ஐடியாஸ்னால் எனக்கு there's one ப்ராப்ளம். எனக்கு ஆன் டிமாண்ட் என்னால் க்ரியேட்டிவாக இருக்க முடியாது. நான் எழுதுவேன், கதை எழுதுவேன். ஆனால் யாராக வந்து சரி அடுத்த மாதம் எழுதித்தா அப்படின்னா எனக்கு வராது. பட் ஐ லைக் டு பி க்ரியேட்டிவ்லி இன்வால்வ்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். பிகாஸ் நான் நான் பிறந்ததுலேருந்தே சினிமா மட்டும்தான் பார்த்துருக்கேன். எனக்கு வேறு ஒன்றுமே தெரியாது என் லைஃப்பில். நான் படித்ததும் அதுதான். ஐ வில் பி க்ரியேட்டிவ்லி இன்வால்வ். நான் எந்த படம் பண்ணாலும் க்ரியேட்டிவ்லி ஒரு அளவுக்கு நான் என்னோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும். பட் தட்ஸ் பிகாஸ் ஐ ஹாவ் தட் ஃபேத் இன் மை செல்ஃப். ஃபார்ச்சுனேட்லி நான் ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸ்க்கும் என் மேலே அந்த ஃபேத் இருக்குது. யா சார், நான் இப்போ ஐவ் சைன்ட் another நியூ கமர் டைரக்டர் எங்கள் நெக்ஸ்ட் ஃபிலிம்க்கு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கூடிய சீக்கிரம் வரும். அதுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். யா. உங்கள் கதை கற்பனை கதையா இல்லை இன்ஸ்பிரேஷனா? சார் இது வந்து ஒரு சின்ன கதை சொல்லிக்கிறேன் சார், குட்டி கதை சொல்லிக்கிறேன், கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். என் ஃப்ரெண்டோட எனக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் விஜய் ராமநாதன் ஒருத்தர் இருக்கான். அவன்கிட்ட நான் நிறையா பேசிப்போம், சென்சராகவும் பேசிப்போம், அன்சென்சர்டாகவும் பேசிப்போம். ஸோ அப்படி பேசும்போது அவனுக்கு நான் கடன் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதை நான் கொடுக்கல. நான் சொன்னேன், நான் அடுத்த மாதம் தரேன்டா அப்படின்னு. அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னா, என்னடா அடுத்த மாதம் கொடுத்தா என்ன பொண்ணை அவன் மாறிட போகிற, ஃபோனவே அப்படின்ட்டு வச்சிட்டான். எனக்கு அது ஒன்றும் தெரில. சரி ஓகே, என்னடா சரி நல்ல நண்பனாக இருக்கானே, காசு அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு என்ன நானே கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரிகிங்கான ஒரு தாட் வச்சு, இப்போ நான் பொண்ணா மாறினா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு யோசனை. அதுலேருந்து வந்த தாட் தான் சார். வெரி வெரி சிம்பிள். அதுலேருந்து வந்து இதை இப்போ மாறினா என்னென்ன சேலஞ்சஸ் வரப்போகுது, என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு தாட்லேருந்து உருவானது தான் சார்.